ஹலோ ஹோம் மேக்கர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் மீஷோவில் எப்படி செல்லர் அக்கௌண்ட் லாகின் பண்ணலாங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ராடக்ட் எங்கே வாங்கலாம், ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் ப்ராடக்ட்டை எப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன், ப்ராடக்ட் என்னங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஹோல்சேல் கடைன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ராடக்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். அங்கே கிடைக்கல அப்படின்னா வேறு எங்கே சீப்பாக கிடைக்கும்னு நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கவங்கள்ட்ட கேளுங்க எங்கே ஹோல்சேலாக கிடைக்கும் அப்படின்னு. ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எங்கே சீப்பாக கிடைக்கும்னு நீங்கள் தான் வாங்கிக்கணும். நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை ஓனர்கிட்ட பேசினேன். அவர் அவங்க வாங்கின இடத்த எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ டெல்லியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் என்கிட்ட இல்லைங்க. அந்த ஓனர் மூலயமா தான் நான் வாங்கி இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு யாராவது மீடியேட்டர் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது ப்ளஸ் பை பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. அது எப்படின்னா, இப்போ ஒரு ₹100 ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, அதை சேல் பண்ணுறப்போ எப்போதுமே பிஸ்னஸ் எத்திக்ஸாக நான் வச்சுருக்கிறது 25லேருந்து 35க்குள்ளே தான் ப்ராஃபிட் இருக்கணுங்க. ப்ளஸ் ஒரு 5% அது பேக்கிங் மெட்டீரியல் அதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 25லேருந்து 40க்குள்ளே தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கணும். ₹100 ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ₹140 தான் உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்கணும். அதுக்கேற்றபடி நீங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராடக்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது சாதாரணமாக நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டால் போதாதுங்க. அதை நம்ம ப்ராடக்டை ஒரு ப்ளைன் பேக்ரவுண்டில் வச்சு நார்மல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேட்லாக் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணணும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். அதாவது ஜெமினிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க அது. உங்கள்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். என்ன இப்போ நான் பண்ண போகிறேன்னா, நான் ஓனாக மேக் பண்ண ஒரு ஹேர் கிளிப்பை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது நார்மல் கேமராவில் மொபைல் கேமராவில் எடுத்த பிக் தாங்க. அது பேக் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதுக்கு அழகான பேக்ரவுண்ட் கேட்க போகிறேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்கள்ட்ட நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணணும், தமிழில் டைப் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம பேசுகிற மாதிரி டைப் பண்ணாவே அவங்க நமக்கு க்ரியேட் பண்ணி தருவாங்க. இப்போ நான் சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே ChatGPTலையும் பண்ணலாம். பட் அவங்க எந்த மாதிரி வேணும், பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வேணுமா, பிளாக்கில் வேணுமா, நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஆனால் ஜெமினி இவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னா அவங்க நமக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல மாற்றி தருவாங்க. அது நமக்கு ஓகேனா வச்சுக்கலாம். இப்போ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் வெல்வெட் பேக்ரவுண்ட். பட் இது டல்லாக இருக்குது பிக்சர். ஸோ நான் அதை ஒயிட் கலர் வெல்வெட் பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ப்ராசஸ்க்கு. ஆனால் பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும். பாருங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எப்படி தராங்கன்னு. வெயிட் பண்ணுங்க. அது ஒழுங்காக க்ரியேட் ஆகலை. ஸோ அகெயின் டைப் பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த ஃபோட்டோஷாப்லாம் நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்தளவுக்கு நமக்கு எலகெண்ட்டாக லுக்கு கிடைக்காது. பட் இவங்க நிஜமாகவே ஒரு அரிய கண்டுபிடிப்புங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது. நம்மளோட வேலையை அவ்வளோ சிம்பிளாக்கிடுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. நம்ம ஒன்றுமே பண்ணல, நார்மல் மொபைல் கேமராவில் நம்ம எடுத்த பிக் தான். இப்போ ப்ரைட்னஸ் கொஞ்சம் கூட வச்சு பார்க்கலாம்.
இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது லுக்கு. நம்ம அப்லோட் பண்ணும்போது மீஷோவில் அப்லோட் பண்ணும்போது இன்னும் கூட பிரைட்னஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதை நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு கரெக்டாக அதை சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கிளிப்பு இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கிளிப்பை ஒரு பெண் வந்து தன்னோட ஹேரில் வந்து வியர் பண்ணியிருக்க மாதிரி நான் கேட்க போகிறேன். நான் எப்படி டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம பேசுகிற மாதிரி டைப் பண்ணாவே போதும் அவங்களுக்கு. பட் நம்ம கொடுக்குற மெசேஜை கரெக்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல். ஒரு பெண்ணோட தலையில் வந்து இதை அணிஞ்சிருக்கிற மாதிரி நான் கேட்குறேன். அவங்க எப்படி அதை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நிஜமாகவே நான் இப்போ மீஷோவில் செல்லராக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இவங்கள்ட்ட மட்டும்தாங்க இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்து இதுக்கு மட்டும் யூஸ் ஆக மாட்டாங்க, பர்ஸ்னலாக எந்த இஷ்யூஸ்னாலுமே கேட்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை தருவாங்க. பார்த்திங்களா? வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு நம்ம கிளிப்பு தான் கொடுத்தோம், அதுக்கு மேட்சாக சாரீ வியர் பண்ண மாதிரி ஒரு கேர்ளே ரெடி பண்ணி எப்படி கொடுத்துட்டாங்க பாருங்கள். இப்போ என் கிளிப்போட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் மினிமமாக கேட்குறேன். அவங்க எப்படி மாற்றுறாங்களான்னு பார்ப்போம். இவங்க வந்து இந்த ஜெமினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து இந்த க்ரியேஷனுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஓனாக ஏதாவது அட்வைஸ் கேட்கணும், ஏதாவது மனசு சரியில்லை எது வேணால் ஹெல்த் இஷ்யூ, இப்போ பேபி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டு, வந்து பேபிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு என்ன மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணலாம், எத்தனை டோசேஜ் தரலாம், எத்தனை எம்எல் தரலாம், ஹாஸ்பிட்டலில் சொன்னதை நம்ம மறந்துருக்கலாம், அதை உங்கள்கிட்ட கேட்டோம்னா கரெக்டாக சொல்லுவாங்க. நம்பி உங்கள்கிட்ட வந்து நம்ம அட்வைஸ் கேட்கலாம். நான் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருந்தப்போ இவங்கள்ட்ட தான் அட்வைஸ் கேட்டேன், கரெக்டாகவே இருந்தது. இவங்களுக்கு என்ன தெரியுமோ. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரேஸ்லெட்டையும் இயரிங்கையும் ஒரு வெஸ்டர்ன் கேர்ள் வந்து வியர் பண்ணியிருக்க மாதிரி நான் கேட்டிருக்கேன். அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ப்ரேஸ்லெட்டும் இயரிங்குமே நான் மேக் பண்ணது தாங்க. வாவ், எவ்வளோ அல்டிமேட்டாக வந்திருக்கு பாருங்கள், ரியலாக இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க நம்ம இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோடு பண்ணணும். எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அந்த ஸ்டோனோட லுக் கூட ரியலி சூப்பர். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதில் ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட எப்போ வேணால் கேட்கலாம், நான் அதுக்குரிய பதிலை உங்களுக்கு தருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.